ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர்க். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் கோஸ்டர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இது எந்த கலர்ஸ்லனாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு க்ராச்செட் ப்ராஜெக்ட்ஸ் தான் இது. நீங்கள் டேபிளில் வந்து கோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம், பிளேஸ் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். யூனிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. க்ராச்செட்டிங்கில் பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். அப்சல்யூட் பிகினர்ஸு கூட இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 4 ரவுண்ட்ஸ் தான் பண்ணுவோம். 1 2 3 4 தான். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஆன்லைனில் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துட்டு செட் ஆஃப் 4 ஆர் செட் ஆஃப் 6ன்னு பண்ணி சேல் கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் 4 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துருக்கிறேன். ஓகே, எல்லாமே வந்து சேம் பிராண்ட், சேம் டைப் ஆஃப் யான் தான், பிளெண்டு தான். கங்கா ஒலிவியா பிராண்ட். அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு ஆன்லைனில் நிறைய வெப்சைட்டில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேஜிக் நீடில்ஸ் அந்த மாதிரி 100% அக்ரலிக் யான் இது. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, லைட் வெயிட். ஓகே, சேம் தான். கலர்ஸ் மட்டும் நான் வேறு எடுத்துருக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபுல்லன் நூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். ஓகே, ஹூக் சைஸ் வந்து என்னென்னா 3.5 mm ஹூக் சைஸ். எந்த ஹூக் சைஸ்னாலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் யான் நீடில், சிசர்ஸ். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு கற்றுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள் பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து பேசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் 1 போட்டுக்கோங்க. எப்போவுமே மேஜிக் சர்க்கிளோட இந்த டெய்லி சேர்த்து தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து க்ளோஸ் பண்ண முடியும் சர்க்கிளை. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே 12 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். யார்ன் ஓவர், சென்டரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ். இதான் ஒரு டபுள் குரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 12 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். சர்க்கிளோட சென்டர் பிடிச்சி இழுங்க. ஸோ தட் சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டோம் பார்த்தீங்களா, இங்கே தெரியும். ஃபஸ்ட்டு டபுள் குரோஷியோட டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் டபுள் குரோஷியோட டாப் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2. 12 செயின்ஸில் வந்து எந்த செயின்லனாலுமே இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயின் 2. இந்த செயின் 2 வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சேம் ஸ்பேஸ்லேயே டபுள் குரோஷே 2 டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் வெளியே எடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டபுள் குரோஷே 2 டுகெதர். ஸோ அகெயின் ஒன் மோர் டைம் சேம் ஸ்பேஸில் டபுள் குரோஷே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் வெளியே எடுத்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். ஓகே, 3 லூப்ஸையுமே வெளியே எடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 2 1 2.
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து செயின் 2 ஒரு டபுள் குரோஷேவா கவுண்ட் ஆனனால நம்ம வந்து டபுள் குரோஷே 2 டுகெதர் தான் பண்ணோம். இப்போ எவ்ரி ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் குரோஷே 3 டுகெதர் செயின் 2 பண்ண போகிறோம். ஓகே, yarn ஓவர். நெக்ஸ்ட் செயினில் பின்னாடி டெய்லோட ஒர்க் பண்ணிக்கோங்க. 3 times double crochet together. So first 2 loops stop. Next time double crochet மாதிரியே பண்ணுங்க. First 2 loops stop. Third time double crochet மாதிரியே பண்ணுங்க. First 2 loops stop. So இப்போ 1 2 3 4. எப்பவுமே double crochet 3 togetherனா 4 loops hookல இருக்கும். double crochet 2 togetherனா 3 loops இருக்கும். ஓகேவா? 4 loops இருக்குது. ஃபுல்லா 4 loops எடுங்க. chain 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 2 இதே இது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 12 டைம்ஸ். ஓகே, 3 டபுள் குரோஷே 3 டுகெதர், 1 செகண்ட் டைம், தேர்ட் டைம், 4 லூப்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் செயின் 2, yarn over, double crochet 3 together, 1, so second time, first 2 loops stop, third time, first 2 loops stop, 4 loops, yarn over, 4 loops, chain 2. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம்ல இந்த ஸ்டிச்சில் டோட்டலாக நமக்கு 12 டைம்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட் செயினுக்கு வந்தாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 12th time 3 double crochet 3 together, 4 loops, yarn over, chain 2. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் குரோஷேயோட டாப்பில் தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, யானை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. ரவுண்ட் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்ட் 3 எனி செயின் 2 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் 3, இந்த ஒரு செயின் 3 வந்து ஒரு ட்ரிபிள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ட்ரிபிள் குரோஷே டுகெதர் இந்த ஸ்பேஸில் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிபிள் குரோஷே பண்ணுறதுக்கு 1 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. அகெயின் ஒன் மோர் டைம் ட்ரிபிள் குரோஷே. ஸோ டுகெதர்னால ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. இப்போது 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் 5 லூப்ஸையுமே எடுத்துருங்க. நெக்ஸ்ட் செயின் 1, சேம் ஸ்பேஸ்லேயே ட்ரிபிள் குரோஷே 3 டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிபிள் குரோஷே 3 டுகெதர், டபுள் குரோஷே 3 டுகெதர் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் ட்ரிபிள் குரோஷே மாதிரியே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் தேர்ட் டைம், ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ். ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 லூப்ஸ் இருக்கும். 7 லூப்ஸையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு செயின் 1 போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணனால செயின் 3ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மற்றபடி ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ்லையுமே ட்ரிபிள் குரோஷே 3 டுகெதர், செயின் 1, ட்ரிபிள் குரோஷே 3 டுகெதர், செயின் 1. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸில் ட்ரிபிள் குரோஷே 3 டுகெதர், 1 2, third time triple crochet 3 together. So total 1 2 3 4 5 6 7 loops இருக்கணும் friends. yarn over, 7 loopsயுமே வெளியே எடுத்துருங்க. chain 1, again same spaceல triple crochet 3 together. எல்லாத்துலேயுமே first 2 loops மட்டும் எடுங்க. 1 2 3 4 5 6 7 எல்லா 7 லூப்ஸையுமே வெளியே எடுத்துருங்க. chain 1. ஓகே, ட்ரிபிள் crochet 3 together, chain 1, ட்ரிபிள் crochet 3 together, chain 1. chain 1 போட மறந்துடாதீங்க. ஓகே,
ஒன்று ஒன் மோர் டைம் நான் பண்ணி காமிக்கிறேன். செயின் டூ ஸ்பேஸ்க்குள்ளே டைரெக்டாக போயிட்டு 1 second time triple crochet, third time triple crochet, 7 loops, yarn over, 7 loops, chain 1, triple crochet, 3 together, 1, 2, 3. So full yarn over பண்ணிட்டு chain 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, எண்டுக்கு வந்தாச்சு. செட் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12th டைம் செயின் 1 பண்ணிட்டேன். இன்னும் 1 டைம் ட்ரிபிள் crochet, 3 together, 1 second time, 1 2 3 4 5 6 7 loops, chain 1. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் crochetயோட டாப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, யானை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் 1 2 3 முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட் எங்கே வந்து நம்ம வந்து நியூ கலர் யானை கிராப் பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்பேஸில் செயின் 1 ஸ்பேஸில் நம்ம கிராப் பண்ண போகிறோம். நம்மளோட இந்த பூவோட இந்த எல்லோ கலரோட அப்படியே டாப்பில் வந்து கிராப் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த வி மாதிரி இருக்குல்ல, இங்கே கிராப் பண்ண மாட்டோம். இந்த ஸ்பேஸ் செயின் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு கிராப் பண்ண போகிறோம். ஓகே, ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிட்டு அப்படியே செயின் 1 ஆர் அது வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த வி இருக்குல்ல, இந்த வி இருக்கிற இடத்துல இங்கே செயின் 1ல் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து 1 டைம் டபுள் crochet, செயின் 1 பைகாட் ஸ்டிச் பண்ண போகிறோம். 5 டைம்ஸ் அதை பண்ண போகிறோம். ஸோ yarn over, ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், 1 டைம் டபுள் crochet, செயின் 1 பைகாட் ஸ்டிச்சுனா நம்ம இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுவோம். இந்த செயினெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பைகாட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே இன்செர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். இப்படி தான் இருக்கும் பைகாட். 1 டைம் டபுள் crochet, செயின் 1 பைகாட் ஸ்டிச் 5 டைம்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். 1 டைம் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் டைம் 1 டைம் டபுள் crochet, செயின் 1 picot stitch, third time 1 time double crochet, chain 1, picot stitch, fourth time 1 time double crochet, chain 1, picot stitch, fifth time same space la 1 time double crochet, chain 1, picot stitch. Okay, so 5 times பண்ணியிருக்கிறோம். Okay, 1 2 3 4 5. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக் இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். பார்டருக்கு இந்த லாஸ்ட் ரவுண்டுக்கு அகெயின் இந்த வி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஹூக்கை இன்செர்ட் பண்ணி 5 டைம்ஸ் டபுள் crochet, அந்த பைகாட் ஸ்டிச் 1 டைம் டபுள் crochet, செயின் 1 பைகாட் வந்து 5 டைம்ஸ், செயின் 1 பைகாட்டுக்கு இப்படி ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, 1 2 3 4
4 5 next stitch slip stitch. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட டிசைன். இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த 2 இதுக்கும் நடுவில் 5 times double crochet, சாரி 1 time double crochet, chain 1, picot. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம எண்டில் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பண்ணியாச்சு எண்டு வரைக்குமே. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு யானை கிராப் பண்ண பார்த்தீங்களா, அந்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான், யானை கட் பண்ணிக்கோங்க லாங் டெயில் விட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட போஸ்டர் வந்து முடிஞ்சு. இனிமேல் நம்ம யான் நீடில் வச்சு நம்ம எல்லாமே ஹைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் செட் ஆஃப் 4 இல்லைனா செட் ஆஃப் 6 பண்ணி அழகாக டேபிளில் வந்து டேபிள் டெக்கராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து க்ராச்செட்டிங்கை வந்து சேல் கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சேல் பண்ணும்போது உங்கள் குவாலிட்டி ஆஃப் யானை வச்சு நீங்கள் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே நேரம் ஆன்லைனில் வந்து நீங்கள் அதோட ரேட்டை வந்து பாருங்கள், எப்படி அவங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். எல்லா எக்ஸ்ட்ரா யான்ஸையுமே கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த யானையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான கோஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.